தமிழகத்தில் உள்ள 23,500 கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்க இந்து சமய அறநிலையத்துறை தவறியதாக குற்றம் சாட்டி கோவில்களை நிர்வகிக்க முடியாவிட்டால் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளும்படி பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். இந்து சமய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தும் அதை அறநிலையத்துறை செயல்படுத்தவில்லை என வானதி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். இந்து கோவில்களை முறையாக நிர்வகிக்கவே அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதாக கூறிய திமுக 23,500 கோவில்களில் அறங்காவலர்களை நியமிக்காமல் இந்து கோவில்களை மோசமான முறையில் நிர்வகித்து வருவதாக வானதி குற்றம் சாட்டியுள்ளார். அதிக வருமானம் வரக்கூடிய கோவில்களில் மட்டுமே அறநிலையத்துறையின் கவனம் இருப்பதாகவும் திமுக ஆட்சியில் அதிக அளவில் இந்து விரோத செயல்கள் நடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள் பக்தி கொண்டவர் பலர் தமிழகத்தில் இருப்பதாகவும் அறநிலையத்துறை நினைத்தால் அவர்களை அறங்காவலர்களாக நியமிக்கலாம் என்றும், ஆனால் இந்து மத நம்பிக்கை உடையவர்களை அறங்காவலர்களாக நியமிக்க திமுக அரசுக்கு விருப்பம் இல்லை என வானதி கூறியுள்ளார். உடனடியாக அனைத்து கோவில்களுக்கும் அறங்காவலர் குழுக்களை நியமித்து அனைத்து கோவில்களையும் புனரமைக்கவும், இதை செய்ய முடியாவிட்டால் கோவில்களை நிர்வகிக்கும் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுமாறும் வானதி ஸ்ரீனிவாசன் காட்டமாக தெரிவித்துள்ளார்.